இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்சர் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் முட்டை சில்லி 65 செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 7 முட்டை நல்லா வெங்காயத்தோலை கொஞ்சம் சேர்த்து விட்டு மீடியமான அனலில் ஒரு 3 விசில் அல்லது 4 விசில் விட்டுக்குங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா அனல் வச்சிங்கன்னா முட்டை விரிச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தோலை நீக்கி பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அனல் ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக முட்டை பார்த்திங்கன்னா வீரல் ஓடுங்க. இப்போ ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சில்லி 65 பவுடர் சேர்த்துக்குங்க. அடுத்தது கார்ன் மாவு ஒரு 2 ஸ்பூன். அதுக்கு அடுத்தது கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை அரைத்த மாவு ஒரு ஸ்பூன், அரிசி மாவு பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன், கலருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜிலேபி பவுடர் சேர்த்துக்கலாம். இத்தனையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கோசரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தண்ணீர் கொஞ்சம் தெளித்து விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா கலந்துக்குங்க. தண்ணி ஏறாட்டம் வேண்டாம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும் மசாலா. இதை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நல்லா இந்த பவுடர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறணுங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வரும். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு கத்தியை தண்ணீரில் நனைச்சி முட்டையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸில் நறுக்கலாங்க. வெறுமனை கத்தியில் நறுக்குனிங்கன்னா முட்டை சிதையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தண்ணீர் நினச்சி நீங்கள் அறுத்திங்கன்னா முட்டை பார்த்திங்கன்னா மஞ்சள் கரு சிதறாமல் நீட்டாக பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ ஒரு வானலியை அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெய் கொதிச்சதும் நீங்கள் பார்த்திங்கன்னா முட்டையை எடுத்து அந்த பாத்திரத்தில் வச்சு மேலே மசாலாவை அப்ளை பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் பிரட்டினீங்கன்னா மஞ்சள் கரு தனியாக பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதே மாதிரி எல்லா முட்டைகளும் நீங்கள் பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் பொரிக்கிற மாதிரி தாங்க. ஆனால் சுற்றியும் பொன்னிறமாக மாறி உங்களுக்கு இந்த கொதி வர எண்ணெய் கொதிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா உங்களுக்கு சரியான அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. நீங்கள் எடுத்து பரிமாறிக்கலாம். இப்போ 4 பக்கம் மழை பெஞ்சிட்ருக்குங்க. சாயங்கால நேரத்தில் வெளியே போக முடியாது. அந்த சமயத்தில் வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பாராட்டி தள்ளிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முட்டை பொரிக்கும் பொழுது இது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது பொரியும் பொழுது நல்லா எண்ணெய் தெரிக்கும். அதனால் நீளமான கரண்டி வச்சு கொஞ்சம் தூரமாக நின்று பொரிச்சு எடுத்துக்குங்க. பாருங்கள், இப்போ சுவையான சில்லி முட்டை 65 ரெடிங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலையும் வெங்காயமும் தூவி விட்டு சாப்பிட்டீங்கன்னா கலந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.